தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் மிகவும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகர்களில் ஒருவரான நெத்தலி பாய் காலமானார். லெபனானில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினருக்கு எதிரான தாக்குதலில் ஒரு பிரெஞ்சு வீரர் கொல்லப்பட்டு 3 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் போர் தொடுக்கும் அபாயம் குறித்து பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. பலஸ்தீனத்திற்கு விடுதலை என்ற கோஷத்துடன் பாரிஸில் பலஸ்தீனியர்கள் ஊர்வலம் நடத்தியுள்ளனர். ஐரோப்பா, அமெரிக்கா ஒன்றாக வெல்ல வேண்டும் அல்லது ஒன்றாக வீழ வேண்டும் என பாங் டு பிரான்ஸ் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். OQTF உத்தரவு புறக்கணிக்கப்பட்டால் நிர்வாக காப்பகங்களில் அடைத்து வைக்கப்படும் காலத்தை நீடிப்பதற்கு 82% பிரெஞ்சு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சின் மிகவும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகைகளில் ஒருவரான நெத்தலி பாய் 77வது வயதில் காலமானார் என பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரெஞ்சு திரையுலகின் முக்கிய கலைஞர்களில் ஒருவராக விளங்கிய நெத்தலி பாய் பிரான்சின் சினிமா ரசிகர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் நெத்தலி பாய்க்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நெத்தலி பாய் ஒரு நடிகை. அவரை நாம் நேசித்தோம், கனவு கண்டோம், வளர்ந்தோம் என அதிபர் மேக்ரான் தெரிவித்துள்ளார். நெத்தலி பாய் பிரான்சின் மிக உயர்ந்த திரைப்படத்துறைக்கான சீசர் விருதை 4 முறை பெற்றுள்ளார். 1970களின் தொடக்கத்தில் திரையுலகில் அறிமுகமான அவர் தனது வாழ்நாளில் 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். நெத்தலி பாய் 1948ஆம் ஆண்டு நோமண்டியில் கலைஞர்கள் குடும்பத்தில் பிறந்தவர். நடன கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர். பின்னர் நடிப்பு துறைக்கு மாறினார். 1973ஆம் ஆண்டு பிரான்சுவா ட்ரூஃபோ இயக்கிய லா நியூ அமெரிக்கன் ஆங்கில படத்தில் நடித்ததன் மூலம் மிகவும் புகழ் பெற்றார். 5 தசாப்தங்களாக நீடித்த அவரது திரை வாழ்க்கையில் பிரான்சின் மிகவும் விருதுகள் பெற்ற நடிகர்களில் ஒருவராக விளங்கினார். நெத்தலி பாய் மறதி நோய் டெமென்சியா காரணமாக ஏப்ரல் 17 அன்று பாரிஸில் உள்ள அவரது இல்லத்தில் மரணமடைந்ததாக அவரது குடும்பத்தவர்
AFP ஊடக நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர். நத்தாலி பாயின் மரணம் பிரெஞ்சு திரையுலகுக்கு ஒரு பெரிய இழப்பாக கருதப்படுகின்றது. அவரது நடிப்பு, திறமை என்பன, திரைப்படங்களில் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பன பிரெஞ்சு சினிமா என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனானில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினருக்கு எதிரான தாக்குதலில் ஒரு பிரெஞ்சு வீரர் கொல்லப்பட்டு 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலை ஹெஸ்புல்லா அமைப்பு நடத்தியதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் ஹெஸ்புல்லா இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே 6 வாரங்களாக நடைபெற்று வந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேல், லெபனான் நாடுகள் 10 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்திற்கு ஹெஸ்புல்லா அமைப்பு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அமைதி காக்கும் படையினருக்கு எதிரான தாக்குதலில் ஒரு பிரெஞ்சு வீரர் கொல்லப்பட்டமைக்கு ஹெஸ்புல்லா அமைப்பே காரணம் என மேக்ரோ தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு காரணமானவர்களை லெபனான் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹெஸ்புல்லா அமைப்பானது யுனிஃபில் படையினருக்கு எதிரான இந்த சம்பவத்துடன் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. லெபனான் இராணுவத்தின் விசாரணை முடிவுகள் வரும் வரை குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. தாக்குதலில் கொல்லப்பட்ட பிரெஞ்சு வீரர் புளோரியா மொன்ரோரியோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மொன்ரோரியோவின் படைப்பிரிவு யுனிஃபில் படையினரின் ஒரு காவல் நிலையத்திற்கு செல்லும் வழியில் திடீரென தாக்குதலுக்கு உள்ளானது. நெருக்கமான தூரத்தில் இருந்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேத்தரின் வான்ட்ரா தெரிவித்துள்ளார். மொன்ரோரியோ நேரடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்துள்ளார். அவரது தோழர்கள் அவரை சூழ்நிலையில் இருந்து மீட்டனர். ஆனால் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியவில்லை என்று அமைச்சர் கூறியுள்ளார். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் இந்த தாக்குதலை கண்டித்து குற்றவாளிகளை நீதிக்கு முன் கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார். லெபனான் நாட்டின் பிரதமர் நவாப் சலாம் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். மேக்ரோ லெபனான் அதிபர் மற்றும் பிரதமருடன் தொலைபேசியில் பேசி யுனிஃபில் படையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் போர் தொடுக்கும் அபாயம் குறித்து பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. அமெரிக்கா ஈரான் இடையே ஹோர்முஸ் நீரிணையை மையமாக கொண்டு போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை தடை செய்து ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க முயல்கிறது. ஈரான் இந்த தடையை உடைத்து எண்ணெய் ஏற்றுமதியை தொடர முயல்கிறது. இதனால் புதிய போர் முனைகள் திறக்கப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் தடையை எதிர்த்து ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் செல்லும் வழியை மூடியுள்ளது. இதனால் உலகில் எண்ணெய் விலை அதிகரித்து உலக பொருளாதாரம் பாதிப்படையும் அபாயம் உள்ளது. அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கும் நோக்கில் ஈரானிய துறைமுகங்களை தடை செய்துள்ளது. 29 இலக்குகளுக்கு புதிய தடைகள் விதித்துள்ளது. இதில் நிறுவனங்களும் கப்பல்களும் அடங்குகின்றன. ஈரானிய அணு திட்டத்தை 20 ஆண்டுகள் நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை முன்வைத்தது. ஆனால் ஈரான் 5 ஆண்டுகள் மாத்திரமே நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் தடையை எதிர்த்து ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் செல்லும் வழியை ஈரான் மூடியுள்ளது. மேலும் ஈரானிய படைகள் சவுதி அரேபியா, பாரேன், குவைத் ஆகிய நாடுகளுக்கு எதிராக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈரானின் செயல்பாடுகளால் உலக கப்பல் போக்குவரத்துக்கள் பாதிப்படையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்து வருவதால் பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவுற்றன. போர் நீடிப்பதால்
அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக எண்ணெய் விலை உயர்வதால் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து €100 கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பலஸ்தீனத்திற்கு விடுதலை என்ற கோஷத்துடன் பாரிஸில் பலஸ்தீனியர்கள் ஊர்வலம் நடத்தியுள்ளனர். பலஸ்தீனிய கொடிகள் மற்றும் பதாகைகள் ஏந்திய வண்ணம் போராட்டக்காரர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் பலஸ்தீனியர்களின் உரிமைகளுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் நடைபெற்று வருகின்ற வன்முறைகளுக்கு எதிராகவும் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஊர்வலம் மிக அமைதியாக நடைபெற்றது. பாரிஸில் ஏப்ரல் 18 சனிக்கிழமை அன்று நடைபெற்ற ஊர்வலத்தில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போர் நிறுத்தம் வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பப்பட்டது. இந்த ஊர்வலத்திற்கு பிரான்ஸ் போலீசார் பாதுகாப்பு வழங்கியிருந்தனர். Palestina libera! 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 الشعب يريد. ஐரோப்பா, அமெரிக்கா ஒன்றாக வெல்ல வேண்டும் அல்லது ஒன்றாக வீழ வேண்டும் என பாங்க் டு பிரான்ஸ் மத்திய வங்கியின் ஆளுநர் பிரான்சுவா விலோரோய் டு கலோ தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு IMF உலக வங்கியின் வசந்த கூட்டங்களின் பொழுது அட்லாண்டிக் கவுன்சில் நிதி அமைச்சர்கள், மத்திய வங்கி ஆளுநர்கள் மற்றும் கொள்கை தலைவர்களை ஒன்று திரட்டியது. இந்த கூட்டங்கள் உலகளாவிய வளர்ச்சி முன்னோக்கு, பன்முகத்தன்மை, நிதி தொழில்நுட்பம் மற்றும் அதிக கடன், உலகில் வளர்ச்சியை நிதியளிப்பது போன்ற முக்கியமான தலைப்புகளை மையமாக கொண்டு அமைந்திருந்தன. பிரான்ஸ் மத்திய வங்கியின் ஆளுநர் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க பொருளாதாரங்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார். உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஒன்றாக வெற்றி பெற வேண்டும் அல்லது ஒன்றாக வீழ வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதார வளர்ச்சியின் தற்போதைய நிலை
மற்றும் எதிர்கால முன்னோக்குகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய பொருளாதாரம் என்பது சந்திக்கும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பற்றியும் ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது. உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பன்முகத்தன்மை மூலம் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள முடியும் எனவும் இதன் மூலம் பொருளாதார நிலைப்பாட்டை வலுப்படுத்த முடியும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் அதன் தாக்கம் பற்றி விவாதிக்கப்பட்டது. டிஜிட்டல் நாணயங்கள், பிளாக் செயின் தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் எவ்வாறு நிதி அமைப்புகளை மாற்றி வருகின்றன என்றும் ஆராயப்பட்டுள்ளது. இந்த கூட்டங்கள் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் பன்முகத்தன்மை மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்கும் ஒரு முக்கியமான தளமாக அமைந்தன. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் OQTF Obligation de quitter le territoire français என்பது சட்டவிரோதமாக நுழைந்தோ அல்லது தங்கியிருப்பதோடு தங்கும் உரிமை மறுக்கப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு பிரான்ஸை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தை விதிக்கும் நிர்வாக நடவடிக்கையாகும். இந்த உத்தரவு பொதுவாக 30 நாட்கள் வரை அனுமதிக்கும் வெளியேறுவதற்கான கால அவகாசத்தை அது வழங்குகிறது. ஆனால் சில சிறப்பு சூழ்நிலைகளில், உதாரணமாக தப்பியோடும் அபாயம் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், இந்த கால அவகாசம் வழங்கப்படாமல் உடனடியாக வெளியேற வேண்டிய கட்டாயம் விதிக்கப்படும். OQTF உத்தரவு புறக்கணிக்கப்பட்டால் நிர்வாக காப்பகங்களில் அடைத்து வைக்கப்படும் அபாயம் உள்ளது. மேலும் விசா மறுப்பு, சமூக உதவிகள் மறுப்பு போன்ற பிற தடைகள் ஏற்படலாம். அதேவேளை நிர்வாக காப்பகங்களில் அடைத்து வைக்கப்படும் காலத்தை நீடிப்பதற்கு 82% பிரெஞ்சு மக்கள் தற்பொழுது ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி சமீபத்திய சட்ட மாற்றங்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் வெளியாகியிருக்கிறது. தற்பொழுது CRAவில் அடைத்து வைக்கப்படும் காலம் பொதுவாக 90 நாட்கள். ஆனால் சில சிறப்பு சூழ்நிலைகளில், உதாரணமாக பயங்கரவாதம் தொடர்பான குற்றவாளிகள் ஆயின் 180 முதல் 210 நாட்கள் வரை அது நீடிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நீடிப்பு குற்றவாளிகளாகவும் ஆபத்தானவர்களாகவும் கருதப்படும் வெளிநாட்டவர்களை பிரான்சில் இருந்து வெளியேற்றுவதை உறுதி செய்யும் நோக்கில் அமைந்திருக்கின்றது.
இந்த நடவடிக்கைகள் மனித உரிமை அமைப்புகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்றன. அவை அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவை மற்றும் வெளிநாட்டவர்களை மேலும் பாதிக்கும் என்று கருதுகின்றன. இருப்பினும் பொதுமக்களின் பெரும்பான்மையான ஆதரவு அரசாங்கத்தின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளுக்கு வலுவூட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் ஓகிடேஎஃப் பெற்றவர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரவும் சட்ட உதவியை நாடலாம். மேலும் நிர்வாக காப்பகங்களில் அடைத்து வைக்கப்படும் காலம் நீடிக்கப்படுவதை எதிர்த்து நீதிமன்றத்தில் முறையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து, கிரெத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.